ஓம் நம சிவாய. அடியார்களுக்கு சிவாய நமக. சிவருத்ராட்சம் இந்த சேனலை இப்பதான் நீங்க முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. திருஞான சம்பந்தர் இவர் இயற்பெயர் ஆளுடை பிள்ளை. இவர் சைவ சமயத்தில் பெரிதும் மதிக்கப்படுபவர். 63 நாயன்மார்களில் முதலில் இருக்கும் நால்வருள் ஒருவர். 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். தன்னுடைய 16 வயதிலே இவர் ஜோதியில் கலந்தார் என்று சைவர்கள் நம்பிக்கை. இவருடைய ஊர் சீர்காழி, தோணிபுரம் என்றும் பிரம்மபுரம் என்றும் சொல்வார்கள். இவருடைய தந்தை பெயர் சிவபாத விருதையர், தாயார் பகவதி அம்மையார். இவர் 3 வயது குழந்தையாக இருந்தபொழுது தந்தையுடன் கோயிலுக்கு சென்றதாகவும், அங்கு உள்ள குளக்கரையில் குழந்தையை அமர்த்திவிட்டு குளிக்கச் சென்ற தந்தை சிறிது நேரம் நீரில் மூழ்கியிருக்க சமயம் தந்தையை காணாமல் குழந்தை அம்மா அப்பா என்று கத்தி அழுததாம். அப்பொழுது உமாதேவி சிவபெருமானுடன் இவர் முன் காட்சி கொடுத்து ஞானப்பாலை ஊட்டினார்களாம். அதனை பருகிய குழந்தை சிவஞானத்தை பெற்றதாம். நீராடி முடித்துவிட்டு வந்து பார்த்த தந்தைக்கு குழந்தையின் வாயில் இருந்த பால் வடிவதை கண்டார். அது பற்றி குழந்தையிடம் கேட்டபொழுது கோயிலில் காட்டியதாம். பிறகு சிறு குழந்தை தோடுடைய செவியன் என்று தொடங்கும் தேவாரத்தை பாடியதாம் என்று அச்சால்புர கல்வெட்டுக்கள் தகவல் இருக்கிறதாம். சம்பந்தர் இம்மண்ணில் வாழ்ந்த 16 ஆண்டு காலத்தில் 16,000 தேவார பதிகங்களை பாடினாராம். ஆனால் நமக்கு கிடைத்தது 384 பதிகங்கள் மட்டுமே. அருணகிரிநாதர், வடலூர் வள்ளலார் முதலானோர் முருகப்பெருமானே திருஞான சம்பந்தராக அவதரித்தார் என்று நம்பியிருந்தார்களாம். இவர் பல இடங்களுக்கு சென்று சிவபெருமானின் பதிகங்களை பாடியுள்ளார். இசைப்பாடி ஊரூராக சுற்றி தன்னுடைய 16வது வயதில் சொக்கியர் என்ற பெண்ணை மணந்து அதே நாளில் நல்லூர் பெருமான் என்று அறியப்படும் அச்சல்புரத்தில் தன் திருமணத்தின் போதே தன் மனைவி சொக்கியருடன் ஜோதியில் ஐக்கியமானார் என்று கூறப்படுகிறது. இவருடன் சுந்தரரும் ஜோதியில் கலந்தார் என்றும் கூறப்படுகிறது. சில நாயன்மார்கள் தன் மனைவியருடன் திருமணத்திற்கு வந்து ஜோதியில் ஐக்கியமானார்கள் என்பது உண்மையாகும். இதில் நீலநக்கர், முருகநாயனார் போன்றவர்களும் இந்த ஜோதியில் ஐக்கியமானார்கள். இன்னும் வரப்போக பதிவுகளில் எந்த நாயனார் சம்பந்தரின் திருமணத்திற்கு வந்து ஜோதியில் ஐக்கியமானார்கள் என்று மற்ற நாயன்மார்களின் பதிவுகளை பதிவிடும் பொழுது நானும் தெரிந்து கொண்டு உங்களுக்கும் தெரியப்படுத்துகிறேன். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.